எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். விஜய் கட்சிக்கு தாவும் பாமகவினர் வன்னியர்களுடைய எதிர்காலம் மாறப்போகுதான்ற தலைப்புல தான் நாம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். உண்மையாகவே தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த அரசியல் வருகை குறிப்பா பல சமூகங்களுடைய இளைஞர்களுடைய மத்தியில பல விஷயங்களை உருவாக்கி இருக்கு. குறிப்பா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர் சமூகத்துக்கிட்டையும் பட்டியல் சமூகத்துக்கிட்டையும் அதிகப்படியான வரவேற்புகளை விஜய் கட்சிக்கு தற்பொழுது எழுந்துட்டு இருக்குன்றது தான் இங்க இருக்கிற ரியாலிட்டி. புரியுதுங்களா? இந்த ரியாலிட்டியை எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, எங்களுடைய தொகுதியில நேற்று மிகப்பெரிய ஹார்ட்கோர் பாமகவா இருந்த பலர் இளைஞர்களா இருக்கிறவங்க தாவேக்காவுடைய எம்எல்ஏவை சந்திச்சு நேற்று தாவேக்கால தன்னை இணைச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது உண்மையாகவே மனசுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியாக பாரம்பரியமாக பாமக குடும்பத்திலிருந்து வந்த இளைஞர்கள், தொடர்ச்சியா பாமகல பயணப்பட்ட இளைஞர்கள் நேற்று போய் இப்படி தாவேக்கால சேர்ந்ததை சில விஷயங்களை பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே மனசுக்கு அவ்வளவு பெரிய வருத்தத்தை மட்டும்தான் கொடுக்குது. நாம எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தொடர்ச்சியா விமல் வர்மன் சொல்லிக்கிட்டே இருக்கிற பாமக தலைவரும் பாமக தலைமையும் கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இளைஞர்களை நோக்கி நீங்க பாமக கட்சியை வலுப்படுத்தணும், அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும், பொறுப்புகளை கொடுத்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா பாமக தலைமை அதை பற்றி யோசிக்கிறாங்களா, யோசனையில இருக்கிறாங்களா, அதை செயல்படுத்துவதற்கான என்ன மாதிரியான வரைவு திட்டங்களை வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கப்படும் பொழுது எதுவுமே தெரியல. நாம தொடர்ச்சியாக இப்படியே காலங்களை கடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதாவது மக்களுக்கான பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம எந்த பிரச்சனைகளை நோக்கி நம்ம பேசினா கூட பெரும்பகுதியான மக்கள் அதை ஏத்துக்கிற மனநிலையே கிடையாது. ஏன்னா நல்லது சொல்றவனை காதலே வாங்க மாட்டாங்க. ஏன், அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம சேனல்ல கூட வச்சுக்கலாம். நாம இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம் அப்படின்னா இந்த சமூகம் பெரும்பகுதியா காதல போட்டுக்காது, கண்டுக்காது. ஆட அவன் அப்படிதாங்க பேசிட்டு இருப்பான் அப்படின்ற மனநிலை தான் இங்க பெரும்பான்மை மக்களுக்கும் இருக்கு, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே இருக்கு. அப்படி இருக்கையில பாமக எந்த காலத்திலையும் தொடர்ச்சியாக மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான தேவைகளை, மக்கள் இவ்வளவு இன்னல்களை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் முகத்திலிருந்து பேசினா கூட மீடியாக்கள் முதல் மக்கள் வரைக்குமே பெரும்பகுதியா அதை கண்டுக்காம ஒரே ஒரு டாட் லைன்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களாம் ஒரு சாதி வெறி கட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா கடந்து போற ஒரு சூழல தான் இருக்காங்களே ஒழிய அதை தலைமை உணரணும். புரியுதா? உணர்ந்துதான் நாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கட்டமைப்பை கிராமங்களை நோக்கி, குறிப்பா இளைஞர்களை நோக்கி பொறுப்புகளை கொடுத்து உருவாக்கணும், உருவாக்கியே தீரணும். அப்படி உருவாக்க முயற்சி எடுக்கல, தானாவே வன்னியர்கள் சேர்ந்துருவாங்க, இளைஞர்கள் தானாவே பாமகவை நோக்கி வந்துருவாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதாவது முதல் நிலை வாக்காளர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருந்த வன்னியர்கள், வன்னிய இளைஞர்கள், பெண்கள் பெரும்பகுதியாக பாமகவுக்கு தான் வாக்கு செலுத்திட்டு வந்த காலகட்டம் இருந்தது. அதனால தான் பாமகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது சஸ்டைனா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா கடந்த 2 தேர்தல்களாக அதுல கொஞ்சம் பேக் நமக்கு இருக்கும். புரியுதுங்களா? குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பகுதியாவே இருக்கும். ஏன் இருக்குது அப்படின்னா, முதல்நிலை வாக்காளர்களா வந்த வன்னிய இளைஞர்களும் வன்னிய பெண்களும் பெரும்பகுதியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தற்பொழுது அவங்களுக்கு பிடிச்ச விஜயோடைய கட்சிக்கு இந்த முறை வாக்களிச்சிருக்காங்க. போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுக்கெல்லாம் வாக்களிச்சாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை ஏன் வன்னிய இளைஞர்கள் கிட்ட, பாமக சார்ந்த இளைஞர்கள் கிட்ட வருது, எழுதுன்றதுதான் பாமக தலைமை உணரணும். அதை நோக்கி செயல்பாடுகள் இருக்கணும், அதை நோக்கி முன்னெடுப்புகள் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல, அப்படி செய்யப்படாத பட்சத்துல உண்மையாகவே பலவிதமான விஷயங்களுக்கு பாமக உள்ளாகிடுமோ அப்படின்ற எண்ணமும் வருத்தமும் இருக்கு. ஏன்னா பாரம்பரியமாக வந்த பாமக குடும்பத்திலிருந்து கூட இன்னைக்கு இளைஞர்கள் அப்படியே மாறி தாவேக்கால இணையறாங்க அப்படின்னா பலர் குறை சொல்லலாம். நாம் கொண்ட கொள்கையிலிருந்து மாறிட்டாங்க, அவங்க எல்லாம் துரோகிகள், அவங்க எல்லாம் இது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாலும் ரியாலிட்டியில ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா நாம எதற்காக இந்த கட்சிக்காக நம்ம உழைக்கிறோம், எதை நோக்கிய பயணத்துல நம்ம வந்திருக்கோம்,
நம்மளுடைய எதிர்காலம் என்ன, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய எதிர்காலம் என்ன, அதை நோக்கிய பயணத்துல நாம் இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல வெற்றின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கு. புரியுதுங்களா? இங்க தோல்வி அடைஞ்சவன் யாருமே இந்த சமூகம் பெரும் திரளாக கண்டுக்காது. இருக்கிற யதார்த்தம், அவன் நல்லவனா இருந்துட்டு போட்டோம், எல்லாருக்கும் நல்லதை செய்யறவனா கூட இருந்துட்டு போட்டுமே, தோல்வி அப்படின்னு ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இருக்கிற ரியாலிட்டி அது. புரியுதுங்களா? ஆனா வெற்றின்ற ஒன்று மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே உருவாக்கும். புரியுதுங்களா? அதுக்காக நம்ம சொல்லலாம் வெற்றியை நோக்கி நீங்க பயணப்படணும் அப்படின்னு. பயணப்படுறது ஒரு புறம் இருந்தாலும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இளைஞர்களை நோக்கி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாதான் அவன் வெற்றியோ தோல்வியோ அவன் அதை முன்னெடுப்பான். அதை முன்னெடுத்த அவனுடைய மனநிலை அப்படின்றது மிகப்பெரியதாக மாறும். அப்படி மாறும் பொழுது என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, அப்ப பாமக பெரும் திரளாக இளைஞர்களை நோக்கி வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஸோ அதனால நாம அந்த கட்சியை நோக்கி பயணப்படலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே எழும். புரியுதுங்களா? இன்னைக்கு பெருந்திரளாக இளைஞர்கள் தாவேகாக்கு போறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, 31 வயசு பையன் இன்னைக்கு அமைச்சரா மாறி இருக்கான். புரியுதுங்களா? பலர் 25ல இருந்து 30 வயசுக்குள்ள பலர் எம்எல்ஏக்களா மாறி இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு குறுகிய வயதிலேயே எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்ற பதவிகளுக்கு தாவேகா அவங்கள கொடுத்திருக்க அப்படின்னா, அப்ப நாமும் அந்த கட்சியை நோக்கி போனோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற எண்ணம் பெருந்திரளாக எல்லாருக்குமே இருக்கும். இருக்கிற ரியாலிட்டி இதுதான். இந்த ரியாலிட்டியை தான் நாம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம். பாமக இதை நோக்கி தான் இளைஞர்களை எடுத்துட்டு போகணும். ஒவ்வொரு வன்னியர் கிராமங்களையும் ஒவ்வொரு வன்னியர்கள் இருக்கிற கிராமங்களை நோக்கி வன்னியர் இளைஞர்களுக்கு நீங்கள் கட்சியில வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். புரியுதுங்களா? அது பெண்களுக்கா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கா இருந்தாலும் சரி, இளைஞர்களை நோக்கி நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஊர்னு போறோம், ஒரு 10 இளைஞர்களை ஒரு இளைஞர் கட்டுப்படுத்துறாரு, அவரால் அந்த விஷயத்த சொன்னா அந்த 10 இளைஞர்கள் கேட்கறாங்க அப்படின்னா, அந்த கட்டுப்படுத்துற இளைஞரை நோக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த அந்த ஊர்ல பாமகவை கட்டமைக்கணும். இந்த கட்டமைப்பை உருவாக்குனாதான் 2031 தேர்தலில் எம்எல்ஏவில் மிகப்பெரியதாக நம்மளால சாதிக்க முடியும். புரியுதுங்களா? இல்ல நான் அப்படியே தான் இருப்பேன், நாங்க இப்படியே தான் இருப்போம், நாங்க மக்களுக்கான பிரச்சனை, அங்க சுற்றுச்சூழல் பாதிப்பு, இந்த பாதிப்பு, அந்த பாதிப்பு, இப்படி பாதிப்பு, அப்படி பாதிப்புன்னு தொடர்ச்சியா நம்ம இதை பேசினாலும் மக்கள் செவி சாய்க்கிறது இல்லை. புரியுதுங்களா? அன்புமணின்னு ஒருத்தர் நல்லவர் இருக்கிறாருங்க, அன்புமணி 108 கொண்டுட்டு வந்தாருங்க, அவ்வளவுதான். அது ஓட்டுக்களா கண்ணோட்டே ஆக மாட்டேங்குது. புரியுதுங்களா? நாம வைக்கிற கூட்டணி கட்சிகளும் நம்மளுடைய வாக்குகளை வாங்கிக்கிறாங்களே ஒழிய அவர்களுடைய வாக்குகள் நமக்கு வரதில்ல. அப்போ எவ்வளவு பெரிய இடர்பாடுகளை நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்றத பாமக தலைமை உணரணும். வன்னிய இளைஞர்களை நோக்கி கட்சியை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இந்த காணொலியை பதிவு பண்றோம். புரியுதுங்களா? இந்த கருத்துல பாமக சார்ந்த சொந்தங்களும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் மாற்று கருத்து இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, என்ன கூட திட்டுங்க. புரியுதுங்களா? ஆனா இருக்கிற ரியாலிட்டி அதுதான். புரியுதுங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் நாம கட்சியில பல மாற்றங்களை உருவாக்கியே தீரணும். புரியுதுங்களா? இவ்வளவு தூரம் உருவாக்கின மாற்றத்தை தாண்டி இன்னும் அதிகப்படியான மாற்றங்களை உருவாக்கியே தீரணும். புரியுதுங்களா? அப்படி உருவாக்கினாதான் இங்க மாற்றம் நிகழும். அதே போல வயசுல மூத்தவர்களா இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு நீங்க வழியை விட்டு அவங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்ற அந்த மனநிலையை உங்க மனசுக்குள்ள வச்சுக்குங்க அப்படின்னு இந்த நேரத்துல விமல்வர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்